மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம சேனல் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அன்பாக்சிங் தாங்க. கொஞ்ச நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்தேன் ஒரு கேமரா. எப்பண்டா எங்கள் ஏரியாவில் ஆஃபர் போடுவோன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். கரெக்டான நேரத்தில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஊர் காசுக்கு ஒரு 5000 ரூபா கிட்ட எனக்கு கம்மியாக கிடச்சிது. அதாங்க அந்த கேமரா வாங்கியிருக்கேன். என்ன கேமரா பார்த்தீங்கன்னா டிஜே ஆஸ்மா ஆக்ஷன் 4 தாங்க. இதான் மக்களே அந்த கேமரா. இந்த கேமராவோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. பின்ன ரெண்டாவது கோல்டு ஏரியாவில் யூஸ் பண்ணிக்கலாம், ஹீட் ஏரியாவில் யூஸ் பண்ணான்னு நினச்சிக்கலாம். 45 மினிட் அவுட்டோரில் உள்ள நம்ம சூடு சமையல் யூஸ் பண்ணாலும் ஆஃப் ஆகிறதுல சில டிவைஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். 20 மினிட்லேயே ஓவர் ஹீட் ஆனால் ஆஃப் ஆயிடுது. இந்த இஷ்யூஸ் வந்து இந்த டிஜே ஆக்ஷனில் வந்து கிடையாது. ரெண்டாவது சொன்னப்பான அந்த லோ லைட் பர்ஃபார்மன்ஸு ரொம்ப நல்லா இருக்குது. இது யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி மக்களே. நமக்கு லேண்ட்ஸ்கேப்பாக வைக்க நீங்கள் டக்குன்னு மவுண்ட் எடுத்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி வெர்டிக்கல் ஹரிசாண்டல் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, வெர்டிக்கல் எடுக்கிறதாலும் சரி, நம்ம டக்குன்னு மாற்றுறது ரொம்ப ஈஸி மற்ற இதை காட்டிலும். ரெண்டாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மாடல் இருக்குது இந்த கேமராவில். நான் வாங்கியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் கோம்பாவில் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு கிடைக்கும். ரெண்டாவது 3 பேட்டரிங்க. ஒரு பேட்டரியோட பேக்கப் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து 1.25 மணிக்கூர் ஓடும். ஸோ அப்போ 3 பேட்டரிலாம் ரொம்ப தாராளம். அதுவும் இந்த கம்மி விலையில் இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் வச்ச எந்த ஒரு டிவைஸும் நான் இதுவரை பார்த்ததில்லை. நானும் ஏகப்பட்ட ரிவ்யூ பார்த்தாங்க. வாங்கிறதுக்கு 1 மந்த்லேருந்து இதோட ரிவ்யூ பார்த்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் நான் இதை செலெக்ஷன் பண்ணி வாங்கியிருக்கேன். பின்ன இதை நம்ம ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஸோ இதான் மக்களே பாக்ஸு. ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறேன். அது இல்லாமல் என்னோடய சேனலில் இதான் முதல் எலக்ட்ரானிக் ரிவ்யூ. இதில் சின்ன கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கலாம். எது இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், மாற்றிக்கிடுவோம். எது எடுத்தாலும் இந்த பாக்ஸுக்குள்ளே 2 ஐட்டம்ஸ் இருக்குது மக்களே. மொத்தமே இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த 3 ஐட்டம் தான். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்குங்க. செல்ஃபி ஸ்டிக்கு வேறு லெவலுங்க. குவாலிட்டி அத்தனை சூப்பரான குவாலிட்டி. கீழே பார்த்தீங்கன்னா ரப்பர் கிரிப்பு. நம்ம எவ்வளோ லென்த் இழுத்துனாலும் அந்த வைப்ரேஷன் இருக்காது. ப்ளஸ்ஸு கீழே ஒரு த்ரெட்டட் டைப்பு. இந்த பாக்ஸில் நீங்கள் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலிக்கான் ஜெல் எப்பவும் போல், ஒரு சி டைப்பு சார்ஜர் கேபிள், ஒரு மேக்னெட் மவுண்டுங்க. இது வந்து லாங் மேக்னெட் மவுண்டுங்க. 2 மவுண்டு கொடுப்பாங்க, மினி உண்டு லாங் உண்டு. அதுக்கப்புறம் நம்மளுடைய பேட்ரிங்க. இதாங்க இந்த அட்வென்ச்சர் கோம்போவில் உள்ள பெனிஃபிட்டு. இதில் பார்த்திங்கன்னா 3 பேட்டரியோட இண்டிகேட்டரு நமக்கு தெரியும். இப்போ வந்து இதில் லோ பேட்ரி நமக்கு ஃபுல்லான க்ரீன் கலரில் நமக்கு காணிக்கும், பவர் பேங்க் மாதிரி. இந்த பாக்ஸில் என்ன பார்த்திங்கன்னா நம்மளோட டிஜேயோட கேஸ் தாங்க. கவர் சாலிடான கவருங்க. நல்லா ரகடாக இருக்குதுங்க. கீழே போட்டாலும் ஒன்றாவது அந்த மாதிரி ஸ்ட்ராங்கு. சைடில் கிரிப் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம பைக்கில் வச்சுருப்போம் கருடு மவுண்டு கிளிப்புங்க. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா மினி மவுண்டு கிளிப்பு. நெக்ஸ்ட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணால் ஸ்க்ரூ த்ரெட்டடுங்க. இதாங்க நம்மளோட ஐட்டம்ஸு டிஜே ஆக்ஷன் 4. பார்த்திங்களா நமக்கு ரொம்ப சிறுசாக இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு வாரண்டி கார்டு, டிஜேவோட ஸ்டிக்கரு, பின்ன மேனுவல் நம்ம படிக்கலாம். பின்ன இது என்ன பார்த்திங்கன்னா லென்ஸோட கேப்புங்க. செல்ஃபி ஸ்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா வேறு லெவல் மக்களை. ரொம்ப அருமையாக இருக்குது. க்ரிப்பு சாலிடு. நம்ம கேமரா யூஸ் பண்ணி 1 மீட்டர் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் க்ரிப்பு நல்லா இருக்குது. ரெண்டாவது இது யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மழை தண்ணி மற்ற கடல் தண்ணி எது பட்டாலும் நம்ம நல்ல தண்ணியில் இதை வந்து வாஷ் பண்ணிடுங்க. ரெண்டாவது இடி மின்னல் இருக்கும்போது மேக்ஸிமம் இந்த மாதிரி இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணாதீங்க, சேஃப்டி இல்லைன்னு அவங்களே வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் மக்களே. ரெண்டாவது சி டைப்பு சார்ஜர் கேபிள் எப்போதும் உள்ள மாதிரி. இது மேக்னெட்டிக் மவுண்டு. இது வேறு லெவலு. நான் உங்களுக்கு இதை வச்சு காட்டுற பாருங்கள், சூப்பராக இருக்கும். பின்ன ரெண்டாவது இதில் மெயின் ஹைலைட்டாக இந்த பேட்ரி தாங்க. இண்டிகேட்டரோட வந்திருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 பேட்ரி, சி டைப்பு சார்ஜர் தான். சப்போஸ் உங்களுக்கு எமர்ஜென்சி உங்கள் மொபைலில்
சார்ஜ் கம்மியாக இருந்தாலும் சி டைப்பு போட்டு உங்கள் மொபைல்லே இந்த பேட்டரியை வச்சு நம்ம ரிவர்ஸ் வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம் மக்களே. அந்த மாதிரி ஸ்பெஷல் உண்டு இந்த பேட்டரியில். மேலே என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எஸ்டி கார்டு 3 அண்ணன் ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்குள்ளே சின்ன ஸ்பேஸும் இருக்குது. எனக்கு துரத்தி வச்சு பார்க்கும்போது எனக்கு அவள் கொஞ்சம் கேறதுக்கு டைட்டாக தான் இருந்தது. பின்ன ரெண்டாவது த்ரெட்டு டைப்புக்கு நம்ம டைட் பண்ணுறதுக்குள்ளே ஸ்க்ரூ ஐட்டம். இது வந்து அவங்க அடிஷ்னலாக கொடுத்துருக்க லென்ஸு சேஃப்டி கேப்புங்க. இதுதான் மக்களே நம்மளோட ஆக்ஷன் கேமரா. இது பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்டில் 2 இன்ச்சு ஸ்க்ரீனு டச்சுங்க, பேக்கில் பார்த்துட்டிங்கனாலும் 4 இன்ச்சு, அதுவும் டச்சு ஸ்க்ரீன் தாங்க. வேறு லெவலு. ரெண்டாவது இதில் 4 மைக் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எங்கே இருந்து வந்தாலும் வாய்ஸ் நாய்ஸேஷன் கொஞ்சம் கம்மி கொடுக்கும். ரெண்டாவது லென்ஸு ப்ரொடெக்ஷனுக்கு வேண்டி அவங்களே ஒரு சேஃப்டிக்கு வேண்டி ஒரு கவருங்க படி கொடுத்துருக்காங்க. இந்த கவர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அண்டர் வாட்டர் யூஸ் பண்ணும்போது ஒரு தடவை அந்த த்ரெட்டை நல்லா டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அண்டர் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். 18 மீட்ரு வரைக்கும் நம்ம தண்ணிக்குள்ளே இந்த கேமராவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது உங்களுக்கு இந்த கேஸு போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் வீடியோ எடுத்துருப்பீங்க. சப்போஸ் ஷார்ட்ஸு இன்ஸ்டாகிராம் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த கவர் கேஸ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமுக்கு வீடியோ ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த கேமரா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு எப்படி காட்டுறேன் பாருங்கள் மக்களே. ஸோ எப்போதும் போல் செல்ஃபி ஸ்டிக்கில் அந்த மேக்னெட் மாட்டிக்கிட்டு நம்மளோட கேமரா வைக்கும்போது 2 சவுண்டு கேட்கும் மக்களே. டக் டக்குன்னு 2 அண்ணம் கேட்கும். அது கேட்டுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இது பார்த்திங்களா லேண்ட்ஸ்கேப்பு. இப்போ இதே இது நீ ரீல்ஸ் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா அப்படியே மாற்றி வச்சுட்டு கிளிக் பண்ணிவிட்டு 2 சவுண்டு வரணும் மக்களே. அவ்வளோதான் மக்களே, முடிஞ்சு போச்சு. வேறு லெவலாக இருக்குது. அதான் சொன்ன மக்களே, இந்த ஒரு கேமரா மட்டும் ஹேண்டிலிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. மேக்னெட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பவராக இருக்குது. நல்லா அமுக்கி ப்ரெஸ் பண்ணி தான் எடுக்கணும். அவ்வளோ டைட்டாக இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், டக்குன்னு பிடிக்கும். அவ்வளோ பவர் இருக்குது. நான் உங்களுக்கு கீழே வச்சு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக தான் மூவ் பண்ணுவேன், பார்த்தீங்களா? அவ்வளோத்துக்கு பவர் மக்களே. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் வாங்கியிருக்கேன். இதனுடைய மீதி பார்ட்டு இதனுடைய அவுட்டோர் இன்டோர்லாம் உங்களுக்கு எடுக்க காட்டும்போது இன்னும் வேறு லெவலாக இருக்கும். அதேமாரி மக்களே, நம்மளோட கேமரா பார்த்துட்டிங்கன்னா சார்ஜ் போடும்போது லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இழுத்துட்டிங்கனாலே வந்துடும். அவ்வளோதான் மக்களே. இது எடுக்கிறது ஈஸி தான். ரெண்டாவது லாக் பண்ணும்போது அந்த ஆரஞ்சு கலர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக லாக் பண்ணணும். ரெண்டாவது பேட்ரி வந்து அதே மாதிரி தான் மக்களே. பக்கத்தில் எஸ்டி கார்டு இருக்குது, போடுற கேப் உண்டு. பின்ன பேட்ரி லாக் பண்ணும்போதும் அந்த ஆரஞ்சு கலர் கோடு கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லாக் ஆகலாம் நடத்தினா கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கேமரானால. ஸோ இது வந்து எல்லாமே கரெக்டாக லாக் பண்ணிடுங்க மக்களே. மக்களே, ஒரு வழியாக அன்பாக்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இனிமேல் நம்ம சேனலில் இனிமேல் எல்லாமே டிஜே ஆக்ஷன் 4ல் தான் நம்ம எடுக்க போகிறோம். கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி கூட்டலான்னு. அடுத்த வீடியோவில் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இதனோட ஆடியோ ப்ளஸ்ஸு இன்டோர் அவுட்டோரு லோ லைட் பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ ஆகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பின்ன இது எப்படி யூஸ் பண்ணணும்னு 2-3 டிப்ஸு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் மக்களே.